அப்பா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? உடம்பு பரவாயில்லல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம், சின்ன அடிதான், சீக்கிரம் சரியாயிடும்பா. என்னங்க நீங்க இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்குது, சின்ன அடிதாங்கிறீங்க? அம்மா நீ சும்மா இரு. அப்பா தைரியமா இருந்தா கூட நீ பயமுறுத்தி விட்டுருவியா இருக்குது. கொஞ்சம் கம்மன் இரு. சரிப்பா, நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிப்பா. சரி, எல்லாம் நின்று கசகசன்னு இருக்கு. அப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாமெல்லாம் வெளியே வெயிட் பண்ணலாம். வாங்க போலாம். மா, அகிலா. ஏனுங்கப்பா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. ஆமா, மாப்பிள்ளை எங்க? என்னப்பா சொன்னீங்க? மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டம்மா. அப்பா அவரு வெளியே தான் நிற்கிறாரு. இருங்க கூப்பிடுறேன். மாமா, உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ள, இனி என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா என்னன்னு தெரியல. நீங்களும் ஆதியும் தான் ஆஃபீஸை பார்த்துக்கணும். மாமா, அதை பற்றி எதுக்கு இப்போவே யோசிக்கிறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க. இன்னொரு 1 வீக்கில் நீங்களே ஆஃபீஸ் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? என்ன? ஏன் ஆதி, ராஜி வந்துட்டா? இவளுக்கு வேற வேலையே கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தா கரெக்டாக நந்தி மாதிரி வந்துடுறான். சரி சொல்லு, அவதான் தள்ளி நிற்கிறா. என்னடா? கவி, மாமா வேற கம்பெனி மாறங்கிறாரு. இப்போ அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அப்பா சொன்னதுக்கும் மாமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாராம். நீங்கள் ரெடியாகி வாங்க, அப்புறம் பேசிக்கலாங்கிறாராம். அக்கா சொல்லிட்டு இருந்தா வேற ஒரு கம்பெனி மாறதா மாமாக்கு ஐடியா இருக்குன்னு. ஒரு வேளை அதான் பார்த்துட்டு இருக்காரோ என்னமோ. இதை நீ தான் மாமாட்ட பேசணும். அது சரிடா. உங்க குடும்பத்துல எல்லார்கிட்டயும் வந்து இது அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நானே பேசிட்டு இருக்கேன். கம்முன்னு இருடா, என்னால அப்படி பேச முடியாது. ஆதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சார்ட்டே எப்படிடா பேசுறதுன்னு சொல்லி நான் ரவி சாருக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா எவிடன்ஸ் இருக்குங்கிறத நான் பேசினேன். இப்போ போய் நான் ரவி சார்ட்ட எப்படி பேச முடியும்? அது அவரோட ஓன் டிசிஷன், என்னால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரு உன்னோட மாமா தானே, நீ பேசு. நீ தானே சொல்லியிருக்க என்னோட உயிரே அவர் தானே. போ, உன் உயிரிட்ட நீயே பேசு. ஏய் ஏண்டி ஷோ. கவி ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண. நீ என் ஃப்ரெண்டு தானே. ஏன் எதுக்கு சிரிக்கிற? என்ன உன்னோட கடைசி ஆயுதத்தை எடுத்துட்டியா? ஏதாவது சொல்லி நான் கேட்கல அப்படின்னா உடனே நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சென்டிமெண்ட் டைலாக்கா பேசு. சரி விடு, நானே பாத்துக்கிறேன். சரி, இப்படி இஞ்சி இதுன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்காத, பார்க்க சகிக்கல. உனக்காக அது உனக்காக கண்டிப்பா நான் அதை செய்யறேன். நீ என்னோட பெஸ்ட் இல்ல? என்னது பெஸ்டா? என்னடி பெஸ்ட்? ஷோ. அஜி, ஆன்ட்டி சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. ஆமா, ஆன்ட்டியா? அவங்க என்னோட அத்தை, மேடம்னு கூப்பிடு. எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு எங்கள் அத்தையவே நீ ஆன்ட்டி அப்படின்னு இங்கிலீஷில் கூப்பிடுவியா? ஒழுங்கா மேடம்னு கூப்பிடு, புரியுதா? சரி ராஜி. ஏய் ராஜி. மாமா. என்ன கவிட்டு எப்படி பேசிட்டு இருக்கா? அவ யாருன்னு தெரியும்ல? மாமா, அவ மாமாவோட பர்சனல் செக்ரட்டரி. அது ஆஃபீஸில் மட்டும்தான், வீட்டில் எந்த உறவு முறையோ எடுத்துக்க கூடாதுல்ல. அவ பேசுறத நீங்களே பாத்தீங்களா மாமா? ராஜி, ஆன்டின்னு கூப்பிட்றதுனால இப்போ என்ன ஆகி போச்சு? எங்க அம்மாவை தானே கூப்பிட்றா. அது மட்டும் இல்லை, எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க அப்பாவை நான் அங்கிள்னு கூப்பிட்றேன்னா இவ தாராளமா எங்க அம்மாவை ஆன்டின்னு கூப்பிடலாம். புரியுதா உனக்கு? மாமா, நான் அப்படி தப்பால சொல்ல மாமா. ஆன்டின்னு எதுக்கு இங்கிலீஷ்ல கூப்பிட்ற? அத்தைன்னு உரிமையா கூப்பிட வேண்டியதானே? அப்படின்னு தான் மாமா நான் சொன்னேன். எந்தெந்த டைமுக்கு நீ எப்படி டைப்பா மூஞ்சி மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இந்த நக்கல் நையாண்டியில எங்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இல்ல மாமா, அது ஆதி என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? ஆதி ப்ளீஸ் வேண்டாம், இதை பெருசு பண்ணாத. அவ என்ன பேசணும் கேட்டுட்டு தானே இருந்த. இப்ப என்ன ஆயிப்போச்சு? கவி, நீ இப்படி மன்னிச்சு விட தான் இவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா. சரி விடு, பரவாயில்ல ஆதி ப்ளீஸ். என்னடா ஆச்சு? நானும் கேட்டுட்டே இருக்கேன். இந்த லூசுக்கு இதே வேலையா போச்சு. ஏதாவது வந்து லூசுத்தனமா பேசிட்டே இருக்காடா, அதான் கோவம் வருது. என்னது லூசா? டே, அவ என்னைக்கு புத்திசாலித்தனமா பேசியிருக்கா? இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற? ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆட, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா அங்கிள். இங்க பாரு ஆதி, உனக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணாலும் உடனே எனக்கு கால் பண்ணு.
நான் இருக்கேன். சரியா? சரி அங்கிள். சரிப்பா, நான் இப்பதான் டாக்டர்கிட்ட பேசினேன். நாளைக்கு இல்லாட்டி நாளானைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வரேன் நாளைக்கும். சரியா? ஓகே அங்கிள். கவி, அப்பா. போலாமா? சரிப்பா. சரி பாய். பாய். வரேன் ராஜி. சரி கௌதம், பாய். பாய் கவி. அம்மா, அப்பாதான் இப்ப நார்மல் வார்டுக்கு வந்துட்டார்ல. நீங்க எதுக்கு சும்மா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு போய் அப்புறம் பாத்துக்கலாமா? ஆமா அத்தை, நீங்க இப்படியே சாப்பிடாமே இருக்கக்கூடாது. மாத்திரை வேற போடணும்ல. நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன், சாப்பிட்றீங்களா? எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, எனக்கு சுத்தமாக பசியே இல்லை. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கௌதம். கவி, அங்கிள் வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, சந்திரா எப்படி இருக்கான்? அவனுக்கு இப்போ பரவாயில்ல? அங்கிள், இப்போ அப்பா நல்லா இருக்காரு. இப்பதான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. வாங்க, நீங்க வந்து பாருங்க. வரேன்ப்பா. அம்மா, இவருதான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சொல்லிட்டு இருந்தார்ல. ஓ, சரி சரி, வாங்க வாங்க. ஆமா, கவி இவரு கூட சேர்ந்து வந்திருக்கா? அம்மா, அதை ஏன் கேக்குறீங்க? இவரோட பொண்ணு தான் கவி. கவி மூலியமா தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்னே சேர்ந்தாங்க. ஆண்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சார் பாருங்க, ஒரு 2 நாள்ல சீக்கிரமா ரெடி ஆயிடுவாரு. ஆமாம்மா, இவன் எத்தனையோ விஷயத்த ஃபேஸ் பண்ணிருக்கான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன விஷயம். நீ எதை போட்டு கவலைப்படாத. நீ தைரியமா இருமா. சரியா? ம் கவி, வா, போய் நம்ம சந்திராவை பார்த்துட்டு வரலாம். சரிங்கப்பா. ஆமா, எதுக்கு அவளையும் பார்த்தோன்னே நிலிக்கிற? என்னது இது கௌதம்? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அவரு அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. வந்து அவங்க கிட்ட சிரிச்சு தான் பேசுறோம். பின்ன உன்ன மாதிரி உருன்னா பேச முடியும்? அம்மா, அப்பாவுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன். நீங்களும் வாங்க, வந்து சாப்பிட்டு வந்துருங்கம்மா. ஆமாம்மா, நீங்களும் சாப்பிட்டு மாத்திரை போடணும்ல. வாங்க. ராஜி, அம்மா கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சிரு. சரிங்க மாமா. அத்தை, வாங்க போலாம். இல்லம்மா அத்தை, ஒன்றும் பேசாதீங்க, வாங்க முதல்ல. ஆதி, மாமா, என்ன மாமா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தான் ஆதி. மாமா என்னை ஏற்றுக்கிட்டதே ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் மாமா வீட்டுக்கு ரெடியாகி வந்தாங்கன்னா எனக்கு அது போதும். ஆதி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. நான் எப்படி சொல்கிறது? வேற ஒரு ஆஃபீஸுக்கு நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு. இப்போ மாமா இருக்க சூழ்நிலைக்கு என்னால் விட்டுட்டும் போக முடியாது. இது ஆதிட்ட எப்படி நான் சொல்ல போகிறேன்னு தெரியலையே. ஹே கவி, நீ எப்போ வந்த? நான் இப்போதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. நான் சாரையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ரவி சார், எப்படி இருக்கீங்க? கவி, நீ செஞ்சதுக்கு திருப்பி என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலம்மா. ஆனால் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஐயோ பரவாயில்ல சார், அதனால என்ன? எனக்கு தங்கச்சியெல்லாம் இல்லைம்மா. நீ எனக்கு தங்கச்சி மாதிரி இருந்து எல்லாமே பண்ணியிருக்க. இனிமே நீ என்னை அண்ணானே கூப்பிடு. சரிங்கண்ணா. சரி, நீங்கள் பேசிட்டுங்க, நான் இதோ வந்துடுறேன். மாப்பிள்ள, நீ பாருடா, நான் வர கொஞ்சம் வேலை இருக்கு. வேலையா? சரி மாமா. கௌதம், அது யார் அந்த பொண்ணு? ஆதிட்ட அவ்வளோ நெருக்கமாக நின்று பேசிட்டு இருக்கா? அத்தை, இப்போ உள்ளே போனார்ல, அவரும் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் மீட் பண்ணிக்காம இருந்திருக்காங்க. அவரோட பொண்ணு தான் இந்த பொண்ணு, கவித்ரா. இந்த பொண்ணு அப்பாவோட பர்சனல் செக்ரட்டரி. அதனால இப்போ திரும்பவும் 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. சரி வா, உட்காரு. இல்லை ஆதி, கொஞ்சம் நான் சீக்கிரம் கிளம்பணும். ஆமாம், சாருக்கு இப்போ எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் பரவாயில்லல்ல? அப்பா நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஏதோ இதோட போச்சுன்னு சந்தோஷமா இருக்கு. சரி வா, வெளியே போய் பேசுவோம்.